ட்ரெடிஷ்னல் பேரண்டிங்க்கும் கான்ஷியஸ் பேரண்டிங்க்கும் இருக்கிற இன்னொரு மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ரெஸ்பெக்ட். இப்போ நம்ம நிறைய பேர் வந்து ட்ரெடிஷ்னல் பேரண்டிங்கில் வளர்ந்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஹையரார்கி மெயின்டைன் ஆகிருக்கும். அதாவது பேரண்ட்ஸு கீழே சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி மைண்ட் செட் இருக்கும், நம்ம பிலீவ்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் சொன்னால் சைல்டு கேட்கணும். அந்த ரெஸ்பெக்ட்டுங்கிற வேர்டுக்கு வந்து அப்படி தான் மீனிங் இருக்கும். எதிர்த்து பேசக்கூடாது, திருப்பி எதுவும் பேசக்கூடாது, அதாவது என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு ரொம்ப ரெசனேட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் கான்ஷியஸ் பேரண்டிங்கில் எப்படின்னா, அதாவது அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறது. சைல்டுங்கிறது இஸ் another soul who has come to this earth plane. அதாவது அந்த சைல்டு வந்து இன்னொரு சோலாக வந்து இந்த earth planeக்கு வந்திருக்கிறது அந்த சைல்டோட சோல் ஜேர்னிக்காக. நம்ம வந்து அந்த சைல்டை இந்த ஜேர்னிக்கு கொண்டு வந்திருக்கோம், ஓகேவா? பட் வி டோன்ட் ஓன் தட் சைல்டு. அந்த சைல்டுக்குன்னு நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும், விருப்பு வெறுப்பு இருக்கும், ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி நம்ம ஒரு பிலீஃபை கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா, வி கிவ் ரெஸ்பெக்ட் டு த சைல்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ சைல்டை வந்து ஒரு ஈக்குவலாக பார்ப்போம் நம்ம. அதுக்காக சைல்டு சொல்கிறதெல்லாம் கேட்கணுங்கிறது கிடையாது. ஸோ கான்ஷியஸுங்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் எவ்வளோ தூரம் அவேராக இருந்து யோசித்து முடிவெடுக்கிறோங்கிறது. இப்படி தான் இருக்கணும், இதுதான் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஃபியர் பேஸ்ட் இருக்கக்கூடாது. யோசித்து லவ் பேஸ்டாக இருக்கணும். ஆனால் அதில் வந்து நிறைய அவேர்னஸ் இருக்கணும்க்கா. எல்லாமே சைல்டு சொல்கிறது சரி, அதுக்காக நான் சைல்டு பக்கமே போயிடுறேன் அப்படியும் கிடையாது. ஸோ நிறைய நான் சொல்லித்தரேன், பட் இப்போதைக்கு டிஃப்ரென்சஸ் பார்க்குறதுனால இது சொல்கிறேன். ஸோ ட்ரெடிஷ்னல் பேரண்டிங்கில் வந்து நான் பெருசு நீ சின்னது, ஸோ நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும், அந்த மாதிரி ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கும். கான்ஷியஸ் பேரண்டிங்கில் வந்து ஐ எம் அ சோல் ஆன் திஸ் ஹியூமன் ஜேர்னி, நீயும் ஒரு சோல் இந்த ஹியூமன் ஜேர்னியில். வி ஆர் கோயிங் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு ஈச் அதர், ஓகேவா? ஸோ குழந்தைகிட்ட நம்ம ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா அது ரெஸ்பெக்டோடு சொல்கிறது. குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்னன்னு கேட்குறது, வின் சொல்யூஷன்ஸ், அதாவது லைக் நெகோஷியேட்டிங், சைல்டோட எனர்ஜியை புரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரிங்க இது வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து இதெல்லாம் நம்ம நிறைய பிலீஃப் சிஸ்டம்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன் டேயில் வராது, பட் படிச்சுக்கிட்டே இருக்கோம், இந்த லேர்னிங்ஸுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளோட பிலீஃப் மாறும் போது நம்மளோட பிஹேவியர், நம்ம தாட்ஸு, எனர்ஜிஸ் எல்லாமே ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். தேங்க்யூ.